உடல் பற்றியும் உள்ளம் பற்றியும் சுவாசம் பற்றியும் சரியான புரிதல் இல்லாமல் ஆசனங்களை அணுகுனா அதனால பக்க விளைவுகள் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சிரசாசனம் செய்ய நிறைய யோகிகளை நான் பார்த்துருக்கேன். ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலே சிரசாசனம் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு கண் தெரியாமல் போன தன்மையை என்னால் பார்க்க முடிஞ்சிருக்கு. சில பேருக்கு காது கேட்காத தன்மை உண்டாயிருக்கு. காரணம் இது தசவாயுக்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கிறத என்னால் புரிய முடிஞ்சிச்சு. ஸோ சிரசாசனம் ஒரு தகுதி வாய்ந்த குரு இல்லாமல் செய்யக்கூடாது என்பது என்னுடைய ஒரு கருத்து. ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக யோகத்தை தேடி நான் அலையும் போது அங்கங்கே ஒவ்வொரு குருமார்கள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க எல்லாரும் யோகத்தை தேடி போகும்போது அவங்க என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எவ்வளோ நேரம் சிரசாசனம் செய்வ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சிரசாசனம்ங்கிறது யோக ஆசனங்களோட ஒரு உச்சக்கட்ட தன்மையாக நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு. சிரசாசனம் எல்லாரும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. சிரசாசனம் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசவாயுக்கள்னு சொல்லக்கூடிய 10 வாயுக்கள்ல அபான வாயு அப்படிங்கிற வாயு தான் கீழ்முகமா இயங்கக்கூடிய ஒரு வாயு. சிரசாசனம் செய்யும் போது இந்த வாயு கீழ்முகமா இயங்கி சிரசுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாற்று விளைவுகளா சில பேருக்கு கண்ணு தெரியாததை நான் பார்த்துருக்கேன், காது கேட்காத தன்மையை பார்த்துருக்கேன். ஸோ சிரசாசனா வேண்டாங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஒரு 30 வருடங்களா ஆராய்ச்சி பண்ண விஷயத்த, அங்கங்கே போய் குருமார்கள்ட்ட கேட்ட விஷயத்த எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப பொறுமையா இருந்து அதுக்கு பிறகு ஒரு விஞ்ஞான பூர்வமா உருவாக்கம் பண்ணப்பட்டு ஒரு டிசைன் பண்ணப்பட்டது தான் நம்முடைய யோக கேந்திராவோட யோக சாதனைகள்.